நம்ம வந்திருக்கிறது ஜி காணிக்கராஜ் அருட்பணி. அவர் வந்து ஒரு பங்கு ஃபாதரு. சென்னையில் அந்தனர் சர்ச் இருக்குது, ஈஷாரில் பாலவாக்கம் சர்ச், அந்த சர்ச்சோட பங்கு ஃபாதர் அவர் தான். அவருக்கு வந்து 25 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த குருத்துவத்துக்கு வந்து. வெள்ளி விழா நடத்துகிறாங்க, அதுக்கு தான் நம்மளை அழைப்பு போட்டுருக்குறாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். பள்ளிக்கரணை எங்களோட குழந்தை இயேசு சர்ச்சிலிருந்து நாங்கள் பஸ்ஸில் எல்லாரும் கிளம்பி ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கிற அந்த செல்லம்பட்டிடைன்ற கிராமத்துக்கு வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டு பூசையெல்லாம் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் நம்ம பள்ளிக்கரணை வந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சாத்துக்குடி தோலை கவர் வருது, அதில் போட்டுருங்க, கீழே போட்டுறாதீங்க.
எவ்வளோ பஸ் அங்கே நிற்கிது வர. இதுதான் இந்த சர்ச். இங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம வந்திருக்கிறது இந்த எளியவரின் பணி, அதாவது ஜி காணிக்கராஜ் அருட்பணி. அவர் வந்து ஒரு பங்கு ஃபாதரு. நம்ம பாலவாக்கம் பங்கு இருக்கு இல்லையா, சென்னையில் அந்தனர் சர்ச் இருக்குது ஈஷாரில், பாலவாக்கம் சர்ச். அந்த சர்ச்சோட பங்கு ஃபாதர் அவர் தான். அவருக்கு வந்து 25 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த குருத்துவத்துக்கு வந்து. அவர் வந்து வெள்ளி விழா நடத்துகிறாங்க. அதுக்கு தான் நம்மளை அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க நம்ம ஆலயத்தை போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பூசையெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வருவோம். ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு குக்கிராமம் செல்லம்பட்டிடைன்ற ஒரு கிராமத்தில் அந்த காலத்திலேயே கிறிஸ்தவர்கள் வந்து இங்கே குடியேறி விவசாயம் பண்ணி இங்கேயே அந்த சந்ததிகள்லாம் வளர்ந்ததுனால இந்த சர்ச் வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கிராமத்தில் தான் நம்ம அருள் திரு காணிக்கைராஜ் அவர்கள் பிறந்து இந்த சர்ச்சில் தான் வளர்ந்தாராம். அதனால தான் அவரை மண்ணின் மைந்தர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தோட திருவிழாவும் இதை ஒட்டி இருக்கிறதுனால இப்போ தான் முடிஞ்சிச்சா 2 நாளைக்கு முன்னாடி. அதனால் எல்லா டெக்கரேஷன் சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து சாப்பாட்டுக்காக நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. பாருங்கள் சாப்பாட்டுக்கு எத்தனை டேபிள் இருக்குதுன்னு, அப்போ எவ்வளோ பேர் வருவாங்க. வந்த களைப்புக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நம்ம ஆலயத்தை சுற்றி பார்க்க வந்துட்டோம். உள்ளே போயிட்டு ஒரு ப்ரேயரோடு பண்ணணும். பாருங்கள் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க. இன்னும் ராத்திரி ஆகும்போது நல்லா கிளியராக சூப்பராக இருக்கும். மின்னும் ஜகஜோதியாக மின்னும் நினைக்கிறேன் ஆலயம். கொடிமரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு. அந்த கொடி ஏற்றினா இந்த ஊர் வட்டாரத்தில் எல்லாத்துலேயுமே அந்த கொடி தெரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ வகைக்கு இப்போ தான் எல்லாம் மக்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. கொடிமரம் பாருங்கள் அழகாக எவ்வளோ ஹைட்டு, அப்பா சூப்பராக. அதுவும் அந்த குரோமில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. கோலம் அழகாக போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே அந்த கொடிமரத்துக்கு உபயோகம் பண்ணவங்களோட பேர், அந்த மாதாவோட காணிக்கை மாதா கொடி மரம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை உபயோகம் பண்ணவங்க பேர்லாம் போட்டிருக்குது. நல்லா அழகாக சூப்பராக நீட்டாக பராமரிச்சுட்டு வராங்க. கொடிமரம் லைட்லாம் எரியுது. நைட்டில் பார்ப்போம் இதை. இங்கே தான் நம்ம விழாவை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தான் நம்மளோட ஆலயத்தோட முகப்பு பகுதி. எவ்வளோ அழகாக ஸ்மார்ட்டாக சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள். தூய காணிக்கை அன்னை ஆலயம். வாங்க நம்ம ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வருவோம். உள்ளே நுழையும் போதே சூப்பராக இருக்குது. நேராக அந்த சிலுவையை பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா மண்ணின் மைந்தர்கள். இங்கே வந்து ஃபாதராக இருந்தவங்களோட லிஸ்ட் இங்கே இருக்குது. சிஸ்டர்ஸ்லாம் வராங்க. நம்ம பள்ளிக்கரணி அந்த ஸ்கூலில் இருக்க சிஸ்டர்ஸ் தான் இவங்கெல்லாம். நம்ம சர்ச்சில் எப்பவும் பார்க்கலாம் அவங்கள. விழாவை ஆரம்பிக்கும் இப்போது கொஞ்சம் நேரத்தில். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, அருட்தந்தை அவர்களை வாழ்த்தவும் அவருக்காக ஜெபிக்கவும் வந்திருக்கிற இறை மக்கள் நமது அருட்தந்தை ஜி காணிக்கராஜ் அவருடைய வீட்டிலிருந்து நாம் அவரை இந்த வளாகத்திற்கு, ஆலய வளாகத்திற்கு அழைத்து வர இருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து ஒத்துழைப்பு நல்கி அனைவரும் அங்கே செல்லுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இது ஒரு பவனி, அங்கிருந்தே பவனி ஆரம்பமாக இருந்தது. தந்தை அவர்களை நாம் அழைத்து வர இருக்கின்றோம்.
பணியாளர்கள் திருவுடை அணிந்து கொள்ளுகிற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பங்கு பணியாளருடைய இல்லத்திற்கு அருகாமையில் அருட்தந்தையர்கள் செல்லுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஆங்காங்கே இருக்கிற இறை மக்கள் வளாகத்திற்கு உள்ளே வருமாறு அழைக்கின்றோம். முன்னால் இருக்கிற இருக்கைகளை தயவு செய்து பயன்படுத்துங்கள். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக, பலியினில் கலந்திட வருக என்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இயேசுவின் வழியில் எளியவர் பணியில் அருள் பணி ஜி. காணிக்கைராஜ் அவர்கள். குருத்துவ வெள்ளி விழா நன்றி திருப்பலி புது முன்னுரை. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்களும். நமது செங்கல்பட்டு கத்தோலிக்க மறைமாவட்ட அருள் பணியாளரும் இன்றைய கிழக்கு கடற்கரை ஜி. காணிக்கைராஜ் அவர்களின் குருத்துவ வெள்ளி விழா நன்றி திருப்பலிக்கு வருகை தந்துள்ள நமது பாசத்திற்குரிய ஆயர் தந்தை மேதக ஆயர் நீதிநாதன், அரசு குருக்களின் கூட்டத்தினராய், தூய மக்களினராய், அவரது உரிமை சொத்தான மக்களாய் இத்திருப்பலியில் இணைவோம். வருகவே கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே. கரம் கூப்பி இசை பாடி தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வருகை பாடல். அன்பினில் இணைவோம், அருளினை தேடுவோம், ஆலயமாயுங்களே. உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே வாழ்ந்திடுவோம். அன்பே முழுமை, வாழ்ந்தே பெருமை, அறிந்தே வாழ்ந்திடுவோம். இந்த உண்மை வாழ்வாகட்டும், நம் செயல்கள் சான்றாகட்டும், வழியினில் இணைந்திடுவோம். மக்களே வருக. ஆமாம், ஒரு ஆளுக்கு ஒரு தட்டில் கறி இருக்கும், அவ்வளோதான். ரெண்டாவது வாட்டி வெறும் குஸ்கா வைப்பாங்க.
கரெக்டாக முடிஞ்சிச்சு நம்ம வந்தோன்னே. மட்டன் பிரியாணி, சிக்கன் தொக்கும் இருக்குது. நம்ம அல்வா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆஹா, பிரியாணி நல்ல மனம். முட்டை வச்சுட்டாங்க. 3 பீஸு கறி இருக்கா. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீடியோ முடிக்கிற நேரம் வந்துருச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா பஸ்ஸில் ஏறி நம்ம அந்த இடத்துக்கு திருப்பி போகணும். பள்ளிக்கூடம் வரைக்கும் போகணும். ஒரு 2 மணி நேரம் இருக்குது. இனிமேல் வீடியோ இருக்குமான்னு தெரில. ஸோ இதோட முடிச்சுக்கிற வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.